வெல்கம் டு கான்செப்ட் லேப். இன்றைக்கி பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம். என்னென்ன டைப் இருக்குது டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசத்தில், என்னென்ன டைப் இருக்குது? சிம்பிள் டிஃப்யூஷன், ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன், ஆஸ்மாசிஸ். இது மூணுத்தையும் பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு ஒன், சிம்பிள் டிஃப்யூஷன். A small molecule in an aqueous solution dissolved into the phospholipid bilayer across it. அந்த பாஸ்போலிப்பிட் பைலேயரை க்ராஸ் பண்ணும்பொழுது இந்த ஸ்மால் மாலிகுல் என்ன ஆகிருக்குமோ அந்த அக்வஸ் சொல்யூஷனில் டிசால்வ் ஆகிருக்கும். டிசால்வ் ஆகி தான் அந்த பாஸ்போலிப்பிட் பைலேயரை க்ராஸ் பண்ணும். அண்ட் தென் டிசால்வ் இன்டு அக்வஸ் சொல்யூஷன் ஆன் த ஆப்போசிட் சைட் டியூரிங் தி சிம்பிள் டிஃப்யூஷன். இது எப்போ நடக்கும்? அந்த சிம்பிள் டிஃப்யூஷன் நடக்கும் பொழுது அந்த ஸ்மால் மாலிகுல் என்ன ஆகும்? அக்வஸ் சொல்யூஷனில் டிசால்வ் ஆனதுக்கப்புறம் க்ராஸ் ஆகும். The relative rate of molecule diffusion across the phospholipid bilayer is proportional to the concentration gradient across the membrane. அதாவது இந்த சிம்பிள் டிஃப்யூஷன் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டுக்கு ப்ரொப்போர்ஷ்னலாக இருக்கும். கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா டிஃப்யூஷனும் அதிகமாக இருக்கும். அதான் இது சிம்பிள் டிஃப்யூஷனுங்கிறது. அடுத்தது ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். இட் occurs only in the direction of the concentration gradient and does not require metabolic energy. இது வந்து என்ன பண்ணும்? மெட்டபாலிக் எனர்ஜி வந்து இந்த டிஃப்யூஷனுக்கு தேவையில்லை, தானாகவே நடக்கும். The rate of molecule transport across the membrane is much faster than would be expected from simple diffusion. சிம்பிள் டிஃப்யூஷனை விட இதில் வந்து மாலிகுல் டிரான்ஸ்போர்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த டிரான்ஸ்போர்ட் அந்த ரேட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். There is a maximum rate of transport, which means that when the concentration gradient of molecule across the membrane is low, increase in the concentration gradient result is an increasing in the rate of transport. அதாவது கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னா அந்த ரேட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷனுங்கிறது. அடுத்தது ஆஸ்மாசிஸ். ஆஸ்மாசிஸ் இஸ் த ப்ராசஸ் பை விச் வாட்டர் மாலிகுல்ஸ் பாஸ் த்ரூ எ மெம்பரைன் from a region of higher water concentration to a region of lower water concentration. அதாவது ஹையர் வாட்டர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து அதிகமான இதிலேருந்து கம்மியானதுக்கு வர்றது தான் ஆஸ்மாசிஸ்ங்கிறது. வாட்டர் மாலிகுல் எப்படி பாஸ் ஆகும்? ஹையர்லேருந்து லோயருக்கு வரும், அதான் ஆஸ்மாசிஸ். த ப்ராசஸ் பை விச் வாட்டர் மாலிகுல்ஸ் என்டர் த செல் இஸ் நோன் அஸ் எண்டோ ஆஸ்மாசிஸ். வாட்டர் மாலிகுல் வந்து அந்த செல்லுக்குள்ளே நுழைஞ்சு வர்றதுக்கு பேர் என்ன? எண்டோ ஆஸ்மாசிஸ். வேர் த ப்ராசஸ் பை விச் வாட்டர் மாலிகுல் எக்ஸிஸ்ட் தி செல். அந்த செல்லை விட்டு வெளியில் மாலிகுல்ஸ் போச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? எக்ஸோ ஆஸ்மாசிஸ். எண்டோனா உள்ளே வர்றது, எக்ஸோனா வெளியில் போகிறது. அடுத்தது எக்ஸசிவ் எக்ஸோ ஆஸ்மாசிஸ் காஸ் த சைட்டோபிளாசம் அண்ட் செல் மெம்பரேன் இன் பிளான்ட் செல் டு shrink away from the cell wall. அதாவது எக்ஸோ ஆஸ்மாசிஸ் வந்து அதிகமாக நடந்துச்சுன்னா அந்த செல் வால்லேருந்து பிளான்ட் செல்லில் அந்த பிளான்ட் செல் என்ன ஆகும்? ஷ்ரிங்க் ஆகும். செல் வால்லேருந்து ஷ்ரிங்க் ஆகும். அந்த செல் மெம்பரேன், பிளான்ட் செல்லில் இருக்கிற செல் மெம்பரேன் என்ன ஆகும்? ஷ்ரிங்க் ஆகும்னா சுருங்குறது. எதுலேருந்து? அவே ஃப்ரம் த செல் பால். செல் பால்லேருந்து என்ன ஆகிடும்? சுருங்கிடும். அதுக்கு என்ன பேர்? பிளாஸ்மோலைசிஸ். அடுத்தது இட் டியூ டு பிளாஸ்மோலைசிஸ் தட் பிளான்ட் லூஸ் இட்ஸ் சப்போர்ட்டர். சப்போர்ட்டர் பிளான்ட் வந்து லூஸ் பண்ணும். இது இந்த பிளாஸ்மோலைசிஸ் நடக்கும்பொழுது. ஏன்னா என்ன ஆகுது? வாட்டர் மாலிகுல் வந்து வெளியில் போகுது இல்லையா, அதனால். அடுத்தது when two compartment of different solute concentration are separated by semi-permeable membrane, the compartment with
higher solute concentration is called hypertonic. Higher solute concentration என்ன சொல்கிறோம்? ஹைப்பர்டோனிக். ஹைப்பர்னா ஹையராக இருக்கிறது, ஹைப்போட்டோனிக்னா லோயர் கான்சன்ட்ரேஷன். இதில் வந்து 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ஆஸ்மோசிஸில் 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ஒன்று வந்து ஹைப்பர்டோனிக், அதிகமாக இருக்கிறது ஹைப்பர்டோனிக், லோயராக இருக்கிறது ஹைப்போட்டோனிக். If a cell is placed in hypotonic solution, it rapidly gain water. Hypotonic solutionல செல் பிளேஸ் ஆகிருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்? சீக்கிரமாக வாட்டரை கெயின் பண்ணிக்கும், எடுத்துக்கும். பை ஆஸ்மாசிஸ். ஆஸ்மாசிஸ் மூலயமா வாட்டரை கெயின் பண்ணி அது செல் என்ன ஆகும்? ஸ்வெல் ஆகும். ஸ்வெல்னா விரிவடையுது. Conversely, a cell placed into hypotonic. Hypotonicல செல் வந்து பிளேஸ் ஆகிருந்துச்சுன்னா சொல்யூஷன் ரேப்பிட்லி லூஸ் வாட்டர். என்ன பண்ணும்? ரேப்பிடாக வாட்டரை வந்து லூஸ் பண்ணிடும் பை ஆஸ்மாசிஸ் அண்ட் ஸ்ட்ரிங். சுருங்கும் செல்லு. When the internal solute concentration equal the external solute concentration, it is said to be isotonic. அதாவது இன்டர்னல் solute கான்சன்ட்ரேஷனும் எக்ஸ்டர்னல் solute கான்சன்ட்ரேஷனும் ஒரே அளவாக இருந்துச்சுன்னா, ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? ஐசோட்டோனிக். ஐசோட்டோனிக்னால சமமாக இருக்கிறது. ஹியர் நோ நெட் மூமெண்ட் ஆஃப் வாட்டர் இன் ஆர் அவுட் ஆஃப் த செல் அக்கர். இந்த மாதிரி ஐசோட்டோனிக் இதில் செல்லு பிளேஸ் ஆகிருந்துச்சுன்னா அது என்ன ஆகாது? வாட்டர் வந்து உள்ளேயும் போகாது, வெளியிலையும் வராது, அப்படியே சமமாக நிற்கும். இது வந்து டயக்ராம், இது பார்த்துக்கோங்க. டிஃப்யூஷன், ஃபெசிலிட்டேட் டிஃப்யூஷன், பேசிவ் டிரான்ஸ்போர்ட், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் எல்லாத்துக்கும். அடுத்தது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். Active transport. It is a kind of cellular transport in which substance like amino acid, glucose, ion are transported across the cell membrane to a region that already has a higher concentration of a such substance. இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் என்னெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அமினோ ஆசிட், குளுக்கோஸ், அயன்லாம் வந்து இந்த செல் மெம்பரேன்லேருந்து இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலயமா தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதில் ஹையர் கான்சன்ட்ரேஷனாக இருக்கிற ஒரு சில சப்ஸ்டன்ஸும் அதுலேருந்து க்ராஸ் ஆகி வரும் இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலயமா. ஆஸ் அ ரிசல்ட், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாய்ஸ் chemical energy like ATP to move substance against their concentration gradient. இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் வந்து எப்படி வந்து வேலை செய்யும் அப்படின்னு கேட்டால், இந்த ஏடிபிங்கிறது அது வந்து கெமிக்கல் எனர்ஜி, அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணும்? இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் நடக்கும். இதுக்கு அகெயின்ஸ்டாக கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்ஸ் அகெயின்ஸ்டாக இந்த ஏடிபி வந்து செயல்பட்டு இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டை நம்மளுக்கு நடத்தும். திஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபவுண்ட் இன் த ஸ்மால் இன்டெஸ்டைன் வால். நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைன் வாலில் வந்து இந்த மாதிரி இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலயமா தான் மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகும்? மாலிகுல்ஸ், சப்ஸ்டன்ஸு, வாட்டர் எல்லாமே என்ன ஆகுது? ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதில் ப்ரைமரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அண்ட் செகண்டரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஃபஸ்ட்டு ஒன் ப்ரைமரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஃபோட்டான் எனர்ஜி அண்ட் redox energy are two source of energy for primary active transport. இந்த primary active transportக்கு எது சோர்ஸாக இருக்குன்னா ஃபோட்டான் எனர்ஜி அண்ட் ரிடாக்ஸ் எனர்ஜி வந்து primary active transportக்கு என்ன சோர்ஸ்னா ஃபோட்டான் எனர்ஜி அண்ட் ரிடாக்ஸ் எனர்ஜி தான் சோர்ஸ். அடுத்தது மைட்டோகாண்ட்ரியல் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் is example for primary active transport using redox energy. Primary active transportக்கு என்ன எக்ஸாம்பிள்னா மைட்டோகாண்ட்ரியல் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் தான் எக்ஸாம்பிள். எதை யூஸ் பண்ணி இந்த இது நடக்குதுன்னா ரிடாக்ஸ் எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து நடக்குது. photosynthesis are an example of primary active transport using ஃபோட்டான். இது வந்து ரிடாக்ஸ் எனர்ஜி, இது வந்து ஃபோட்டான் எனர்ஜியை பேஸ் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸில் நம்மளுக்கு இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் வந்து நடக்கும். அடுத்தது செகண்டரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இட் அலோஸ் ஒன் சொல்யூட் டு மூவ் டவுன்வர்டு இன் ஆர்டர் டு
generate enough entropic energy to drive the transport of the other solute upward. It is called coupled transport. அதாவது ஒரு solute மேலே போகும், இன்னொரு solute கீழே வரும். ஒன்று வந்து upward direction, இன்னொன்று downward directionல என்ன ஆகும், டிரான்ஸ்போர்ட் ஆகும். அதுக்கு பேர் தான் கப்புள்டு டிரான்ஸ்போர்ட். இதில் என்ன 2 டைப் இருக்குது, ஆன்டிபோர்ட், சிம்போர்ட். ஆன்டிபோர்ட் டிரான்ஸ்போர்ட் இன்வால்வ் த மூமெண்ட் ஆஃப் 2 ion or other solute species in the opposite direction. ஆப்போசிட் டைரக்ஷனில் போச்சுன்னா அது வந்து ஆன்டிபோர்ட் டைரக்ஷன் across the membrane. Whereas symport transport involve the movement of 2 species in the same direction. ஒரே டைரக்ஷனில் இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, சிம்போர்ட். ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா அது ஆன்டிபோர்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.